ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறை நேரங்கள் கம்மி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோட கேட்டுவிட்டேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இப்போ பழைய அந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ இது புது சீரீஸ் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் நம்ம ஃபஸ்ட்டு சீனு ஏமாந்துட்டேன். என் ஃபேமிலி மெம்பர்கிட்ட, என் ஃபாதர்கிட்ட பிரிட்டேட் பண்ணி என்னை ஏமாற்றி கொண்டுட்டாங்க சொல்லினோடனே இவனை வந்து தலைவனை வந்து கொண்டுட்டாங்க. இவன் பேர் வந்து ரிபல். இவன் பேர் ரிபல். இவனை வந்து ஏமாற்றி பிரிட்டேட் பண்ணி கொண்டுட்டாங்க. அது ஃபேமிலி மெம்பர். இவன் தான் ஃபாதர் வந்து ஒரு அடிமை நாய் மாதிரி வச்சு யூஸ் பண்ணி இவனை வந்து ஏமாற்றி கொண்டுட்டாங்க. அது சிம்பாலிக்காக ரெசம்பலாக தான் அந்த டாக்கை காட்டுறாங்க. அந்த டாக் காட்டும் போல அந்த டாக்லேருந்து அந்த ஒரு துளி அந்த நீர் பாட்டு அடுத்த செகண்டில் அந்த தண்ணியில் இருக்கிற அந்த துளி வந்து ரிப்பல் ஆகுது. ரிப்பல் ஆனோடனே தலைவன் ரீபார்ன் ஆகிட்டான். எப்படி ரீபார்ன் ஆனான்னா இவனோட பாஸ்ட்டுக்கு போயிட்டான். ப்ரெசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டான். ப்ரெசன்ட்டில் வந்து செத்துட்டான். இப்போ திருப்பி பாஸ்ட் லைஃப்பில் வந்து எனக்கு ரீஇன்கார்னேட் மாதிரி ஆகி இவனுக்கு திருப்பி பழைய போன மெமரிஸோடு திருப்பி ரிட்டன் வந்திருக்கான். பார்த்தா வந்து ஒரு கோட்டையில் இருக்கான். அந்த கோட்டை வந்து இந்த நர்சரிங் இருக்கும்ல, அந்த கிட்ஸில் வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல இருக்கான். தலைவர் இருக்க இடத்துல தான் இப்போ இவன் ஃபாதர் அவனை பிரிட்டேட் பண்ணல, ஏமாற்றி ஸ்கூலியை முடிச்சு விட்டாங்க. அவருக்கான் ஃபேமிலி மெம்பர், ஃபாதர் கிடையாது, ஃபேமிலி மெம்பர். ஓகேவா? அதை பார்த்தா இவனை வந்து இவன் பிறந்துட்டானா, ரைட்டு எனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப நம்ம தலைவன் வந்து பழைய மெமரி இருக்கிறதுனால தலைவன் வந்து அப்னலைஸ் பண்ணிட்டான். இவன் தான் நம்மளுக்கு கடைசியில் எம்மனாக வரப்போகிறான்னு. இவனை வந்து எப்படின்னா ஒரு அண்டிக் டாக் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதை நினச்சி பார்த்து உன்னை விட மாட்டான்டா சொல்லி தலைவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். ரிபல் நினச்சிட்டு கோவப்படுறான். ஏன்னா வந்து இது இப்போ ஸ்டேட்டஸை பற்றி கேட்டுட்ருக்கேன், என்ன க்ரோத்திங் எப்படி இருக்குது. இப்போ தலைவன் அந்த இன்னும் அந்த கோவம் விடலை அவனுக்கு. ரிபலுக்கு அந்த பாஸ்ட் மெமரி வந்துட்டு போகுது. பாஸ்ட் மெமரியோடு தான் நான் பிறந்திருக்கேன். அதனால் பாஸ்ட் மெமரியில் இவனை வந்து ஒரு டாக் மாதிரியா, ஒரு கில்லிங் மிஷின் மாதிரியா, தேவையான ஆட்களை கொண்டு குமிச்சு அதில் ரத்தத்தில் இருக்கிறான் தலைவன். ஒரு நாய் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் நாய் நம்மளுக்கு டேஞ்சராக சொல்லி இந்த நாயை வந்து கொண்டுட்டான் தலைவன். கொண்டதுனால தான் இந்த இது வருது. ஆனால் வந்து தலைவனை வந்து கொண்டவுடனே அது வந்து இவனுக்கு ரீபார்னுக்கு யூஸ் ஆகி இப்படி ஆகிட்டான் தலைவன் ஆனோடனே அதை நினச்சி இன்னும் வெறியேற்றுறான். இன்னும் வெறியேற்றி உன்னை விட மாட்டான்டா, பழி வாங்காமல் விட மாட்டான்னு சொல்லி அவன் அடுத்த குழந்தை இருக்க அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு குளிச்சுட்டான். தலைவன் குளிச்சுட்டு உன்னை விடையே மாட்டான்டா அப்படின்னு சொல்லி தலைவன் அப்படி நினச்சோன்னே அங்கே பார்த்தா அந்த ஃபுல்லாமே ஸ்பாடாக இருக்குது. இது வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் போல். உங்கள் ஊரில் எதாவது ப்ராக்டிஸு பார்த்தா ஃபுல்லாக ரத்தம் எரிஞ்ச கத்தி. இந்த கத்தியை தாண்டி இந்த தண்ணி மாதிரி இருக்க இடத்துக்குள்ளே உள்ளே விழுக்கணும். இதை வந்து இது ஹீல் பண்ணிடும். இது வந்து இங்கே என்ன தான் காயப்பட்டாலும் இது வரைக்கும் உள்ளே ரேஞ்சு வரைக்கும் போகணும். ரேஞ்சில் போனோம்னா ஹீலிங் ஆகி உங்களோட பாடியோட அப்பர் ஸ்ட்ரென்த். ஏன்னா சாவை நோக்கி வந்துட்டாங்கன்னா அவனுக்கு வந்து அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அதை வந்து மீட் பண்ணுறக்கு அப்படி பண்ணுறான். தலைவன் கத்தி கீரல்லாம் பார்த்து இவன் ஃபாதர் பார்த்துட்டு மிரண்டுறான். என்னடா அது இப்படி தலைவன் வந்து ரத்தத்தை கூட போய் ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கு பயப்படும். ஆனால் இவன் வந்து தைரியமாக எல்லாம் பண்ணி முடிச்சு உள்ளே விழுந்துட்டான். ஏன்னா எனக்கு பாஸ்ட் மெமரி இருக்குல்ல, பாஸ்ட் மெமரி இப்போ ப்ரெசன்ட் மெமரி சேர்ந்ததுனால அவனுக்கு ஈஸியாக முடியுது. ஓகேவா? அவன் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த தண்ணி வந்து அவனை ஹீல் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா? பாடி ஃபுல்லாக மீட் ஆகுது. ஆனால் வந்து அவன் தண்ணியை வந்து மூச்சுக்குள்ளே அடக்கி வச்சோடனே அதை பார்த்துட்டு வாவ் மை சன் வெரி நல்லா பண்ணுறான் அப்படி சொல்லி அவன் ஃபாதர் அவன் ஈவென்ட்ஸிப்பாக சொல்கிறான், மயிலாடு பையனை காப்பாற்றுங்க, அவன் தாக்கம் பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம பாடி கார்டு சொல்கிறாங்க. இல்லை அவன் தாக்கு பிடிக்கிறான், அவன் மூச்சு அடக்கி அவனோட அந்த ஆக்சிஜனை வெளியில் போடாமல் பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்கிறான். சொன்னோன்னே இவன் பார்த்தா அதே மாதிரி தான் இவன் ஆக்சிஜனை வந்து நம்ம ரிபல் வந்து அடக்கி வச்சுருக்கான். ஏன்னா இந்த காற்றை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கனால அந்த அடுத்து கடைசியில் ஃபினிஷிங் முடிச்சு விட்டான்.
ஏன்னா ரொம்ப நேரம் அதை தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா குழந்த தானே. விட்டோடனே அவனுக்கு வந்து பேரலைஸ் ஆகிட்டான். ஏன்னா நம்ம மூச்சு காற்று இல்லாட்டி பேரலைஸ் ஆகிரோம்ல, அது மாதிரி பேரலைஸ் ஆகிட்டான் தலைவன். பேரலைஸ் ஆனோடனே அங்கே வந்து தலைவன் அவங்க ஃபாதர் வந்து கை பிடிச்சி தூக்கி விட்டான், காலை பிடிச்சி தூக்கி விட்டோடனே அப்பா எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆகிட்டோடனே பார்த்தா ஓ வாவ், எந்த குழந்தைய இது அச்சீவ் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ணிட்டான், பெரிய விஷயந்தான் சொல்லி அவன் நினைக்க சொன்னோன்னே இவன் வந்து நான் எனக்கு தண்டா தெரியும் குண்டு வெளி என்னன்னு, போகடா டே போகடா ரைட்டு விடு. அதான் இங்கிட்ட பார்த்தா அவன் தலைவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பையன் வந்து வேறு லெவலில் வர போகிறான்னு அவனுக்கு தெரிய வாயில் ரப்பரவான்னு இருக்குது. டே இதெல்லாம் ஒரு கூத்தாடா டே போகடா டே. இவனை பார்த்தா தலைவன் வந்து அப்படியே முடிச்சு வாங்கிட்டே இருக்கான். என்ன டாக் மாதிரி தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, டாக் தெரி நாய் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வஞ்சம் இன்னும் மனசுக்குள்ளேயே இருக்குது. ஏன்னா ஹிஸ்ட்ரியை வந்து அவனுக்கு தெரியல, என்ன நடந்துச்சு எப்படி என்னை கொண்டாங்க, எப்படி ட்ரீட் பண்ணாங்க எல்லாமே அவனுக்கு தெரியனால அவன் பாஸ்ட் எப்படி போகுதுன்னா, அவன் பழைய பாஸ்ட்டில் எப்படின்னா அவன் நல்ல ஒரு இதாக இருக்கான், டீனேஜாக இருக்கான். அடுத்து போகும்போது ஒரு கிராஷு, நிறைய வாரில் சந்திக்கிறான். அந்த சண்டையில் வந்து அவனுக்கு உடம்புல நிறைய காயப்படுது. அடுத்து இன்னும் டீனேஜுக்கு போகிறான், டீனேஜ் பருவத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய காயத்தோடு போகிறான். அடுத்து இன்னும் ஒரு பெரிய பருவத்துக்கு கொண்டு போகும்போது கல்யாணம் ஏஜதில் அப்பயும் நிறைய காயத்தை சந்திக்கிறான். அடுத்து கடைசியில் வாழ வர வயசில் மொத்தமாக சோலையை முடிச்சு விட்டாங்க. இதெல்லாம் உனக்கு கனவாக வருது. கனவாக வந்தோடனே அவன் வந்து அதை நினச்சி பார்த்துட்டு திடீர்னு எந்திரிச்சோடனே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு போய் பார்த்தா எவ்வளோ அவன் வந்து இந்த சவுண்டை கட்டோன்னே இது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் குதிச்சிட்டான். பக்கத்து கம்பார்ட்டில் குதிச்சுட்டு பார்த்தா ஒருத்தி வந்து ஒரு பெட்டி மாதிரி கொண்டு வரான். அந்த பெட்டியில் வந்து என்ன இருக்குன்னு தெரில. தலைவன் என்ன அது ஏதோ பெட்டியில் ஏதோ கொண்டு வராங்க போலன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மள தான் ஏதோ கொள்ள ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த பெட்டியை வச்சுட்டு போயிட்டாவ. பெட்டி வச்சுட்டு போனால் அந்த பெட்டி வந்து ஷைனிங்காக இருக்குது. திட்டின்னு பார்த்தா அதில் வந்து ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்மோக் மாதிரி வருது. பார்த்தா உள்ளேருந்து ரெட் ஸ்னேக் வருது, 2 ரெட் ஸ்னேக் வருது. பார்த்துட்டு ஓ நம்மளை தான் கொள்ள அனுப்பிவிட்ருக்காங்க ஓலை அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண. சரி பார்த்துக்கலாம் சொல்லி ரெடியாகி வாங்கடா சண்டைக்கு வர மாதிரி வாடா பார்த்துக்கலாம்டா, பாம்பாக இருந்தா என்ன எவனாக இருந்தா என்னன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து இந்த 2 பாம்பை பிடிச்சி கதைகளி விளையாட போகிறேன். போய் ஹீரோ வந்து போய் 2 கழுத்தையும் செக் பண்ணிட்டான். ஏன்னா மூமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாம்போட தலையை பிடிச்சிட்டான். என்ன இப்போ தலையை பிடிச்சிட்டு இப்போ என்ன பிளான் பண்ணுறான்னா மொத்தமாக கடிச்சு தின்ற வேண்டியதான் பிளான் பண்ணி மொத்தமாக பாம்போட சொல்லி முடிஞ்சு பாம்பு கொத்த வந்த பாம்பையே குத்திட்டு அந்த தலைவன் பார்த்தா காலையில் விடிஞ்சு போனால் அந்த இடம் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. என்னாலும் எல்லோரும் வந்து பார்த்தா ஆச்சரியப்பட்டு போகிறாங்க, பயப்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா பாம்பை வந்து இவன் கடிச்சு குதறி வச்சுட்டான் தலைவன். காவாசி பாம்பை காணும் வகுத்துக்குள்ளே போயிடுச்சப்போல தலைவன் நல்லா சாப்பிட்டு பிடிச்சிக்கிட்டான். அதை அங்கே இந்த ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஐயோ சாகாமல் போயிட்டானேன்னு சொல்லி பார்க்க நம்ம ஹீரோ வந்து நான் சாக மாட்டேன்டா, அவங்கள சாகடிக்காமல் நான் சாக மாட்டேன்டான்னு சொல்லி தலைவன் மனசுக்கு நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் டீனேஜ் வயசு ஆகிட்டான். டீனேஜ் ஆனோடனே இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கான். அவனுக்கு லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வாட்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்வாட்ஸில் வந்து இந்த 3 டைப்ஸ் இருக்குது. நார்மல் ஸ்வாடு, செகண்ட் செட் ஆஃப் ஸ்வாடில் வந்து அவங்களோட அந்த ஆரா வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த 3rd டைப் வந்து இந்த டீமனோட, இப்போ நம்ம ஒரு டீமனை கொள்கிறோம், ஒரு க்ரீச்சரை கொள்கிறோமோ அந்த க்ரீச்சரோட அந்த ஆராவை சேர்த்து இது பவர்ஃபுல் ஸ்பெல் மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஸ்வாடில் வச்சு அட்டாக் பண்ணோன்னே அது வந்து ரொம்ப டீப்பாக போய் வெட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. நம்ம இவனுக்கு அது தெரியும் தானே, ஏற்கனவே தெரியும் தானே, இதை பற்றி அவன் தெளிவாக சொல்கிறான். அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டுட்டு டீச்சர் மிரண்டார். உனக்கு அப்புறம் தெரியும் இதெல்லாம் பெரிய விஷயம்டா அப்படி சொன்னோடனே தலைவன் வந்து அவன் பாஸ்ட்டு மெமரி வந்து நான் வந்ததுனால அதை கரெக்டாக சொன்னதை பார்த்துட்டு 3 இடியட்ஸ் வந்து இவனை பார்த்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா இவங்க தான் எப்படியா எங்களுக்கு தெரியாத உனக்கு அப்புறம் தெரியும்னு சொல்லி அந்த இதில் இருக்கிற மாதிரி தனியாக கூப்பிட்டு போய் உட்காந்து அடிச்சிட்டாங்க, தள்ளி விட்டாங்க தலைவனை. ஹீரோவை தள்ளிட்டு உனக்கு எப்படி தெரியும், நீ யார், உனக்கு எப்படி தெரியும், இது எப்படி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு சொல்லி அவங்க 3 இடியட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டோடனே நம்ம ரெபல் வந்து இவங்கள ஏற்கனவே நான் இருக்கு மாதிரி இப்போ ப்ரெசண்டில் வந்து இருக்கு நான் இருக்குது. ஏன்னா இந்த 3 இடியட்ஸ் தான் இவனை கொல்ல வருவாங்க.
அதை நினச்சி பார்த்துட்டு அப்படி சொன்னோடனே ரைட்டு இவங்கள பார்த்து வச்சுக்கலான்னு எல்லாரும் இவங்க 3 பேரும் 3 இடியட்ஸ்லாம் ரெட்டை அந்த 3 ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த ஸ்வாடை வச்சு மிரட்டுறாங்க. நீ வந்து எனக்கு அடிமையாக இருக்கணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், நீயே தன்னெழுச்சியா உன்னோட சுய முடிவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. பயந்துட்டான் பிரதர்ன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னோடனே ரைட்டு வாயை பொத்தினோடனே உனே பாருன்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டான். ஹீரோவோட வாயை பொத்தினோடனே ஹீரோ நினைக்கிறான் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் விரல் இருக்குல்ல, அந்த விரலை வந்து மொத்தமாக பவர் யூஸ் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிட்டான். கடிக்க அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக என்னடா நடக்குது பார்த்தா அவங்க ஷாக்காகிறாங்க. என்னென்னு பார்த்தா விரலை கடித்து பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் போல. சுவிங் மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தலைவன் சாப்பிட்றத பார்த்துட்டு இங்கிட்ட இருக்கவனுக்கு ஐயோ என்னோட விரலை போட்டு கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கானு, ஐயோ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கையை எடுத்து பார்த்தா விரலை காணோம். பார்த்தா தலைவன் வந்து சுவிங்க மாதிரி மெண்டுக்கிட்டு இருக்கேன். தலைவன் அடுத்து துப்பிட்டேன். நான் தான் சொன்னேன், பாம்பே சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டவன் குழந்தையில இப்போலாம் சும்மா விடுவானா. அவன் அப்படியே ரெட் கலர் ஐயோ பார்த்தா ஒரு டெவில் மாதிரியே தெரியறான் தலைவன். அதை பார்த்துட்டு 3 பேரில் ஒருத்த மட்டும் பயப்படாட்டி உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் பிரதரையே இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் வாட்டுக்கு அழுகிறத பார்த்துட்டு ஏன்டா நீ அழுகிற நாங்கள் பார்த்துக்கிறோண்டான்னு சொல்லிட்டு நீ சொல்கிறாங்க என் பிரதரை. அடுத்து கை ஒரு விரல் பெருசில் என்ன இதில் அவன் மாட்டு அழுதுகிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு எப்பறம் என் பொச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னா சொல்லி ஸ்வாடை எடுத்து போய் வேகமாக குத்த போகிறான். குத்தம்போல இவனோட பாடியை வந்து எக்ஸ்ட்ரா அந்த பாடியை வந்து பவர் சேஞ்ச் பண்ணோன்னே என்னோடய பாடி வந்து இந்த நார்மல் ஸ்வாடை வச்சு குத்த முடியல. இவனுக்கு என்னடா அது ஸ்வாடை இறங்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா தலைவன் வந்து கையை வந்து சோக் பண்ணி மொத்தமாக முடிச்சு ஸ்வாடை கீழே வச்சுட்டு டேய் உனக்கு புரியாதா, இப்போ பாரு நீ வாங்குற அடியில் உனக்கு வாய் விட்டு போண்டான்னு சொல்லிட்டு கடைசியாக ஐயோ கத்துறேன். தலைவன் என்னை கையை போட்டு நசுக்கிறதில்ல பார்த்தா ஒரே பஞ்சில் வாயிலேருந்து பல்லு தைச்சி எல்லா ரத்தமாக தெரிக்குது. நான் பார்த்துட்டு பிரதர்ன்னு சொல்லிட்டு இவன் கத்த. ஏன்னா ஒருத்தனுக்கு கை போயிடுச்சு, ஒருத்தனுக்கு வாய் போயிடுச்சு. வாடா அவனை அடித்து பிச்சு எரியல. எங்கள் அண்ணனுக்கு என் பிரதர்ஸ் எல்லாம் சேர்த்து அவனை பாலி வாங்குறேன்னு சொன்னேன். அவனுக்கு ஒரு வாயை பார்த்து ஒரு எத்துனா அவனையும் முடிச்சுட்டு 3 பேர்த்தையும் மொத்தமாக சொல்லி முடிச்சோன்னே அடுத்து அவன் வந்து இந்த கத்தியை எடுக்கிறான். இந்த ஹீரோ கத்தியை எடுத்துட்டு இதை வச்சா இன்னைக்கு கொல்ல பார்த்தேன். நான் ஏதோ ஷார்ப்பாக இருக்குன்னு நினச்சேன், டம்மி கத்தியாக இருக்குன்னு சொல்ல அதை பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணே தெரியல, ஏதாச்சும் வாய்ப்பு போட்டு இல்லைக்கானோ அப்படின்னு சொல்லி மாதிரி பயப்படுறாங்க. மனசுக்குள்ளே அதை வஞ்சம் வச்சுருக்காங்க, பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தலைவங்க 3 பேர் 3 இடியட்ஸ் வெயிட் பண்ணேன். என்னை கொல்லணுன்னா முதுகில் குத்துங்கடான்னு சொல்லி தலைவன் சொன்னதை எடுத்துட்டு அப்படியே சிரிச்ச மாணிக்கே சொன்னோன்னே அதை பார்த்துட்டு இவங்களுக்கு வாயிலேருந்து ரத்தம், ஒருத்தனுக்கு 3 வாயிலேருந்து ரத்தம், ஒருத்தனுக்கு கையிலேருந்து ரத்தம் மாதிரி நினைக்கிறாங்க. ஐயோ நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக கொண்டுருவானோ அப்படின்னு பேசுவானோன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. நினச்சோன்னே நடக்கட்டுன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து கிளம்புனே இங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே பார்த்து நம்ம அப்பங்கிட்ட வந்து இந்த 3 டீச்சர் அவங்க பெட்லர் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம அந்த இந்த மெட்ரியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரெட் டைமண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஃபுட் மாதிரி ஆகிடுச்சு சாப்பிட்றோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச உதவி இந்த சேனலுக்கு பண்ணணுன்னா பண்ணுங்கள்.